உங்க கிச்சன்ல இருந்து முதல்ல தூக்கி வீச வேண்டிய பொருள் இந்த கேசரி பவுடர். நம்ம வெளியில வாங்கக்கூடிய பாக்கெட் பொருட்கள்ல ஆர்டிபிஷியல் கலர்ஸ் சேருது. அதனால அதிகமா அந்த மாரி பொருட்கள எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாரி சொல்லுவோம். ஆனா நம்ம வீடுகள்லயே ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியல் கலர் தான் இந்த கேசரி பவுடர் அப்படின்றது. என்னடா சொல்றா? இந்த பாக்கெட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சிந்தெடிக் ஃபுட் கலர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பின்னாடியே இன்கிரீடியன்ட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, சோடியம் குளோரைடு அதாவது உப்பு, அதுக்கு அடுத்தபடியா சன்செட் எல்லோ எஃப்சிஎஃப் அப்படின்றது, அடுத்தபடியா கார்மோசைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 2மே வந்து சிந்தெடிக் ஃபுட் கலர்ஸ் தான். இதுதான் வந்து அந்த ஆரஞ்சு கலர வந்து உருவாக்கக்கூடியது. எஃப்எஸ்எஸ்ஏ ரெகுலேஷன் படி இந்த மாதிரியான ஃபுட் கலர்ஸ் அதிகபட்சமா 100 ppm இல்ல 200 ppm அதாவது பார்ட்ஸ் பெர் மில்லியன். ஒரு கிலோகிராமுக்கு 100 மில்லிகிராம் இல்ல 200 மில்லிகிராம் அளவுக்கு தான் சேர்க்கணும் அப்படின்றது தான் லிமிட். நான் சொல்றது 1 கிலோகிராமுக்கு. ஆனா இந்த பாக்கெட்டோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 10 கிராம் அளவு வந்து போட்டிருக்காங்க. நம்ம 1 கிலோகிராமுக்கான சமையல் பண்றோம் அப்படின்னா தான் நம்ம இதுல வந்து 0.1 கிராம் அளவுக்கான கலரை வந்து சேர்க்கணும். ஆனா நம்ம பயன்படுத்துறது கண்டிப்பா 10 மடங்கு அதிகமா தான் இருக்கும். ஸோ நம்ம எப்போ பயன்படுத்தினாலும் எஃப்எஸ்எஸ்ஏ லிமிட்டை விட அதிகமாக தான் பயன்படுத்துறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான கலரன்ஸை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது அதனால குழந்தைங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி, நரம்பு மண்டல பிரச்சனைகள், இல்லை புற்றுநோய்க்கான பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதை சேர்க்கறதுக்கான காரணம் ஜஸ்ட் கலர் மட்டும்தான். இது எந்த விதமான சுவையையும் மாற்ற போறது கிடையாது அப்படின்றப்போ இது எதுக்கு தேவையில்லாமல் சேர்க்கணும் அப்படின்றத யோசிங்க. ஸோ எதுவுமே கலராக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்ற ஐடியாவை தயவு செஞ்சு மாற்றுங்க. உடனே கிச்சன்ல இருந்து இந்த கலரன்ஸை தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. இந்த கலரை போடலைன்னா கேசரி டேஸ்ட்டாக இருக்காதா என்ன? முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை குப்பையில் தட்ட போகிறேன்.